ஹலோ கைஸ், எல்லோரும் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடல அப்படின்னா லைக் போட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தேவனில் சீசன் 5ல் எபிசோட் 27, 28 தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வந்து போன சீனில் நான் ஆக்சுவலி ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் பண்ணிருப்பேன் கைஸ். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கார்ல, ஒரு லவ்வர் இல்லை, ஹீரோவோட சின்ன அண்ணன். அவன் அடி வாங்கின அவன் மூஞ்சி வந்து எனக்கு அடையாளம் தெரியலாமல் போச்சு. அதனால் வந்து மாற்றி சுட்டேன். ஸோ ஹீரோட செகண்ட் பிரதர் அவன் அந்த மோட்டி மெஷினரி குரூப்பில் இருப்பான்ல, பிளாக் டொமைனில், அந்த இடத்துல பிளாக் சாண்ட் டொமைனில் அங்கே அவனோட சின்ன அண்ணன் தான் அடி ஆனது. ஸோ வந்து ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஹீல் பண்ணிருப்பான். ஸோ இன்னொரும் மேலே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக ரெட்டு கேட்குறாங்க, இதுமாதிரி வந்து அவர் சரியாயிட்டார் அப்படிங்கிட்டா. இல்லை, அவர் இன்னுமே சரியாயிடல பிரதர், நான் ஹீல் பண்ணிருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஸோ ஹீரோ அவங்க அண்ணன் வந்து கண்முழிச்சிருவார். ரெண்டாவது அண்ணன் கண்முழிச்சு, செகண்ட் பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து எழுப்பி உட்கார வச்சு வந்து ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அது உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஷோஜான் இந்த மாதிரி வந்து அவங்க நம்மளை எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க, அந்த யுங்லாங் செக்ட் நம்ம ஃபேமிலியே வந்து எல்லோரையும் கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கொண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து ஃப்ளாஷ்பேக் கட்டாங்க. ஸோ வந்து ஹீரோவோட பெரியானும் சின்னானும் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க அந்த மெஷினேஜ் குரூப்பே. ஸோ அவங்க பெரியானெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வானத்துலேருந்து ஒரு அட்டாக்குங்க வந்து, அந்த ஒரு அட்டாக் வீழ்ந்ததுக்கே சுற்றி வந்து எல்லாம் திருச்சிக்கிட்டு போகிறானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுங்லாங் செட் இருக்காங்களே அவங்களோட எல்டர்ஸு அங்கே அந்த சேர்ந்த ஆளுங்க வந்து எல்லாம் சுற்றி வளைச்சு ஸோ நம்ம மிஷினரி குரூப்பை வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்க வந்து எல்லாரையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ வந்து உடனே ஹீரோவோட அண்ணனை சுற்றி எல்டர் சுற்றி இருக்கிற எல்லா மிஷினரி குரூப்பும் வந்து அவனுங்களும் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறானுங்க, விதவிதமான கொடியெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் வந்திருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்டரு. ஸோ எக்ஸியா ஃபேமிலியே டோட்டலாக அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கானுங்க. ஸோ வந்து இந்த எல்டர்ஸும் சொல்கிறாங்க, எக்ஸியா ஃபேமிலி எல்டர்ஸும் இது மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சின்ன பிரதர் நீ மட்டும் இங்கேருந்து போ, உன்னால் எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி கூப்பிட்டு போ, இங்கேருந்து எல்லாம் உடனே போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இவங்களை பார்த்துட்டு எல்டர்ஸும் வந்து யுங்லாங் செட் எல்டர்ஸ் கூட சண்டை போட வராங்க. ஆனால் யுங்லாங் செட் எல்டர்ஸ் தான் வந்து இதில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்களை அசால்ட்டாக அடித்து போட்டுறாங்க. ஸோ வந்து கொல்லத்துக்குமே ட்ரை பண்ணுறாங்க. அவர் என்ன தான் காலை பிடிச்சி எடுத்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ இதை கேட்ட ஹீரோக்காக டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரதர் மேலே வந்து கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து வெளில வரான். ஸோ இவர் ஏந்து உட்காந்துருக்காரு, நீ வந்து கவலைப்படாதரா, இந்தமாரி வந்து நீ சேஃபாருன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ தப்பிச்சு வந்தேன்னா. ஸோ வந்து இன்னொரு வந்து இது பண்ணி போகிறாங்க, இந்தமாரி தயவு செஞ்சு கோவப்படாதீங்க பிரதர், இப்போ இருக்கிற பவரால் வந்து அந்த செட்டை வந்து நம்ம ஃபுல்லாக பழி வாங்க முடியாது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், க்ரோ ஆகுதுன்ட்டு. ஸோ வந்து ரெட்டு உடனே கேட்குறான், அதுமாரி எங்கள் அப்பா அம்மா என்னன்னா அவங்க அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு கேட்டால், யார் தான் கொன்னதுன்னு கேட்டால் அந்த இடத்துல தான் வந்து இந்த சோல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த பிளாக் ஷேடோ அவனை காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுங்லாங் செட்டு கூட வந்து சேர்ந்துக்கிட்டு நம்ம எக்ஸியோ ஃபேமிலியே வந்து அவன் தாங்க எல்லாத்தையும் கொண்டிருக்குது. இதை பார்த்த உடனே வந்து ஸோ கண்டிப்பாக வந்து அவன் அவனாக தான் இருக்கணும்ட்டு ஹீரோக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருது. அவன் அந்த புயலுக்குள்ளேருந்து எல்லா மனுஷங்களோட எனர்ஜியும் அப்படி அப்சர்வ் பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், கண்டிப்பாக அவன் வந்து சோலால் சேர்ந்தவன், அப்போ சோலாலுக்கும் வந்து யுங்லாங் செட்டு சம்மந்தம் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவன் தான் வந்து கொன்னான் அப்படின்னா சரி ஓகே, இந்தமாதிரி பெரிய அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரதர்கிட்ட வந்து கேட்குறான் நம்ம ஹீரோ. பெரிய அண்ணனா ஒன்றும் இல்லை, பெரிய அண்ணனுமே வந்து சாவரிட்டு தான் வந்தார், கடைசியில் அவர் என்னை காப்பாற்றிட்டாரு. அவர் சொன்னது என்ன, நம்ம வந்து சாகலாண்டா, ஆனால் நம்ம ஃபேமிலியை நம்ம பிரதரால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அங்கே போன்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து நான் எங்களோட தடுக்கிற தயவு செஞ்சு போய் பிரதரை சேஃப் ஆக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஹீரோ அவங்க சின்ன அண்ணன் வந்து போவான், நம்ம பெரிய அண்ணன் வந்து அவர் தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த பிளாக் ஷேடோவோட பவர் பயங்கரமாக இருக்கும். அவனை என்ன பண்ணுறான்னா அவனோட ஆயுதத்தை வச்சு நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் காலில் இறக்கிடுவான். ஸோ அதே இடத்துல ஹீரோ அண்ணன் சாவ போகிறான், அவன் எனர்ஜியை உறிஞ்ச போகிறான், அதே இடத்துல செத்துருவான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் அட்டாக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹை லவ் அவர் ஏன் தெரியா, நம்ம ஐஸ் கிங்கு. அவர் என்ன சொல்கிறான், அதுமாரி வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் வந்து அவர் இன்னும் சாகலை, எல்டருமே இன்னும் சாகலை, எல்லோரும் இப்போ ஓரளவுக்கு சேஃபாக தான் இருப்பாங்க, ஹோபாய் தான் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னா. ஸோ வந்து சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படியாவது உயிர் பிழைக்கணும், இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த கிளானையே மொத்தமாக அழிக்கிறோம், அந்த செக்டியை நாசம் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து சொல்கிறான் அந்தமாரி கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கேட்குது, அப்போ எங்கள் அப்பா என்ன அப்படிங்கிற, அவங்க அப்பா அவருக்கு வந்து சீரியஸ் இன்ஜுரி தான், ஆனால் அவங்க அம்மா தான் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பாவும் இன்ஜுரி ஆகிட்டாரு, அவங்க அம்மா செத்துறவொன்னே அந்த பொண்ணெல்லாம் தாங்க முடியல. ஸோ ஹீரோ ஒரு இடத்துல வெளியே வந்து அந்த யுங்லாங் செட் நான் கண்டிப்பாக அழிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவளை கோவமாக பேசுவோம். இன்னொரு பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரதருங்க தயவு செஞ்சு நீங்கள் கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, உங்களால் மட்டும்தான் வந்து சியோ ஃபேமிலி வந்து திரும்பவுமே கொண்டு வர முடியும், ஸோ இது பண்ணாலும் நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் வந்து
யுன்னர் கூட யாழ்னா யுன்னர்கிட்ட வந்து நான் அந்த 3 வருஷம் கான்ட்ராக்டே போட்டிருக்கக்கூடாது. அதனால் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துருச்சு. நான் வேறு இங்கே வந்து ட்ரைனிங்காக இங்கே வந்துட்டேன். என் ஃபேமிலி கூட இருக்க முடியலனா பிரதர் நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே தப்பாக செய்யலை பிரதர். அந்த இடத்துல நீங்கள் அப்படி செஞ்சது தான் நல்லது. ஸோ வந்து நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவனுக்கு இருக்கிற கோவத்தை தாங்க முடியாமல் இன்னொரு வந்து பின்னாடியே வந்து ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு கோவப்படாதீங்க பிரதர். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலியே உங்களை நம்பி தான் இருக்குது. நீங்கள் தான் அதுக்கான பில்லர். நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேமிலிக்கு அழிவு இல்லை அப்படின்ட்டு இன்னொரு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு இதை கேட்க கேட்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. நம்ம எப்போ அவசரப்பட்டால் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. ஃபேமிலி வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரியும். இன்னொரு தேங்க்ஸ் இன்னொரு மாதிரி எனக்கு நீ தான் வந்து இப்போ இது நல்ல வழியை காட்டினேன். நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோங்க அண்ணன் என்ன பண்ணால் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிடுவான். ஹீல் ஆகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் டாடுஷி 4 ஸ்டார் வந்து ரீச் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி ஸ்டார் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அடுத்து டாடுஷி 4 ஸ்டாருக்கு மேலே ரீச் பண்ணிட்டான். அதனால் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ வந்து அவனும் வந்து அவனோட மின்னல் அந்த அட்டாக்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையா பிரதர் நீங்கள் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்கன்னா, ஆமாம் நீ ஹீல் பண்ணதுனால வந்து நான் வந்து எனக்கு இன்ஜுரி ஹீலானது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். கண்டிப்பாக உனக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் பிரதர் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நம்ம கிளானை வந்து உன்னால் தான் வந்து திரும்பவும் எடுத்துகிட்டு வர முடியும். உன் மேலே எனக்கு நிறையவே நம்பி இருக்குது. நீ தான் நம்மளோட பில்லர் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் நம்ம ஹீரோ வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து சொல்கிறான் சரி ஓகே நீங்கள் வந்து இன்னுமே ரெஸ்ட் எடுங்கன்னா, இல்லை நான் வந்து இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னு கேட்டால் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒன்றும் கவலைப்படாத. 1000 இருந்தாலும் அந்த ஸ்டாண்ட்லேண்ட் தான் வந்து என்னோடய வீடு அப்படின்னு சொல்கிறான். அந்த மிஷினருக்கு வந்து என்னோடய ஃபேமிலி அப்படின்ட்டு போக அவங்ககிட்ட ஒரு ஸ்கோல் இருக்குது. யார் கொடுத்துன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கொடுத்துருப்பான் ஒரு ஃபைட்டிங் ஸ்கோலை. ஹீரோ மட்டும் இல்லாமல் இன்னொருமே வந்து ஒரு சில ஃபைட்டிங் டெக்னிக்கெலாம் வந்து ஸ்கோலாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோட பிரதரை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லோரும் வராங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பிரதர் உடனே நம்ம ஹீரோட பிரதர் சொல்கிறான் அந்தமாரி வந்து இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவள் எனக்காக நிறைய ஸ்கோல்ஸும் கொடுத்தா நிறைய பில்ஸுமே கொடுத்தா. போகிற வழியில் என்னை பார்த்து கூட போக சொன்னா. கண்டிப்பாக அந்த பொண்ணை விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போகிறாரு. நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஒரு ரிங்கை கொடுத்து அனுப்பிச்சு அந்த ரிங்குக்குள்ளிட்டா ஃபயர் இருக்கும். உனக்கு ஏதாவது எவன்லி பிரச்சனைனா இந்த எவன்லி ஃப்ளையர் வெடிக்க வச்சுட்டு அங்கே தப்பிச்சிட்டு அப்படின்ட்டு ஹீரோவும் கொடுத்து அனுப்பான். ஸோ அவங்க பிரதரை போகும்போது வந்து பார்த்து இருறா அப்படின்ற மாதிரி வந்து பாசம் மாதிரியே புரிஞ்சுட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து இன்னும் போகலாமா என்ன அப்படின்னு கேட்டால் ஓகே பிரதர் போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து போகிறாங்க. அவங்களும் வந்து சின்ன ஒரு ரொமான்டிக்லாம் நடக்கும். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங் லிஸ்ட்டுக்கான காம்படிஷன் வரும். ஸோ இவன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பிரதர் இருக்கான்ல அவன் வந்து அந்த ஸ்டாண்ட் குரூப் மெஷினரி குரூப்புக்கு அங்கே போயிடுவான். சரிங்களா, அவன் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடும். 2 பேரோட ஃபைட்டையும் வந்து மாற்றி இந்த இடத்துல காட்டுறாங்க. அதாவது அவன் சாண்ட் குரூப்பில் மெச்சம் இருக்கிற இங்கிலாந்து செட் இருக்கானுங்களா அந்த அல்லக்கைனுங்க மெயின் தலைங்கெல்லாம் போயிடுச்சு. அந்த அல்லக்கைங்க இருக்கானுங்களா அவனுக்கு கூட வந்து மாற்றி சண்டை போட்டிருக்கான். அதுவும் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கிறதுனால அங்கே வரவன் மொத்த பேர் பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்டாரு ஹீரோவோட பிரதர். ஸோ 2 பேரோட ஃபைட்டிங் சீனையும் மாற்றி காட்டுறாங்க. அதோட வந்து இந்த எபிசோடு கிட்டத்தட்ட இங்கேயே முடியுது கைஸ். அதுக்கப்புறமா 2 கிளிப்பை வந்து காட்டுறாங்க. இது வந்து கொஞ்சம் யூனிக்கான கிளிப்ஸு பார்த்துக்கோங்க. அடுத்த எபிசோடில் இந்த கிளிப்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீனே வச்சுருப்பாங்க. ஓகே கைஸ், இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா 27th எபிசோட் BTTHல சீசன் 5ல். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கேன். யாரும் லைக் போடல அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 28th எபிசோட் BTTHல சீசன் 5 எபிசோட் 28. ஸோ வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பேஜஸ் தான் காட்டுறாங்க. ஸோ இந்த சீனில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இந்த எபிசோடு வந்து நல்லா இருக்கும் கைஸ் பாருங்கள். ஸோ இந்த எபிசோடு அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் லிஸ்ட்டுக்கான அந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் பயங்கரமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பக்கோடா தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே வந்து ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அவனை வந்து 6th ஃப்ளோர் கிட்டே போயிட்டான். இதை பார்க்குற அளவுக்கு ஒரு ஜெலஸ் ஆகுது. வேணா இந்த அளவுக்கு சின்ன பவர்லேயே 6th ஃப்ளோர் வந்துட்டா. உண்மையிலேயே கூட நிறைய ஸ்டஃப் இருக்குது. இவன் ஏதாவது பண்ணணுன்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம லின் பிரதர் வந்து வராருங்க. லின் பிரதரை பார்த்தோன்னே அவனுங்களாம் இவன் லின் பிரதர் கூட ஃப்ரெண்டாக இருக்கானா அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. டேய் நீ என் பிரதர், அவனை வேணா புள்ளி பண்ணான்னு வச்சேன். அவனை என்கிட்ட சொல்லலாம், அவனை அடித்து அவன் எலும்புகிறோம்னா உடச்சி போடுறான்னு பின்னாடி வரலாம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அந்த இடத்துக்கு எலும்பு உடைப்பியா, நான் புள்ளி பண்ணால் என்ன பண்ணுவான்ட்டு அங்கே ஒருத்தர் வரான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா யாஷங்கு. அவன் வந்து லியூ எக்ஸியான் இருக்கான்ல, லைஷாங் கேங் அவங்களோட அல்லக்கையாங்க. ஸோ அந்த ஃபையரோட ஆள் லியூ குவிங்கு.
அவனோட அல்லக்கைங்க அவன் வந்து சொல்கிறான், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் லியூக்கு இங்கே எங்கள் பிரதர்கிட்டே வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணியிருப்ப. ஸோ ஸ்ட்ராங்லிஸ்ட் காம்படிஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதில்ல, சண்டை போடலாமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ சொல்கிறான், இதில் இருந்தால் வாடா அப்பயே சண்டை போடலான்ட்டு ஹீரோவும் சொல்ல அவனுக்கும் டென்ஷன் ஆகிட்டு அவனும் வந்து ஒரு மிஸ்டீரியஸான வாட்டரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பேர் பிளாக் வாட்டர். அதுக்கு வந்து பாய்சன் எஃபெக்ட், ஆசிட் எஃபெக்ட் இருக்குதுங்க. அவனும் வந்து அந்த வாட்டர் வாட்டம் ஃபுல்லாக ஆர்மர் மாதிரி ஷீல்டு மாதிரி வந்து சுற்றி போட ஆரம்பிச்சுட்டு இதை பார்க்கலன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் வாட்டர் ஆகிட்டு சேஃபாக இருன்னு சொல்ல ஹீரோ என்ன ஆர்டர் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனும் ஹெவன்லி ஃபயர் வச்சு அடிக்க அந்த வாட்டரு ஹெவன்லி ஃபயரையே வந்து சப்ரஸ் பண்ணுதுங்க. பட் ஆனால் வந்து அந்த வாட்டருமே வந்து டிசபிள் ஆகுது. இதை பார்க்குற ஹீரோ இதனடா அது இந்த வாட்டர் வந்து ஹெவன்லி ஃபயரையே சப்ரஸ் பண்ணுறான்ட்டு அவனும் வந்து ஒரு டீமன் கிளான்ட்டு ஒரு அட்டாக் வச்சு மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. அந்த வாட்டர் வந்து ஆசிட் எஃபெக்ட் இருக்கிறதுனால வந்து அது பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவனை தள்ளி விட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அங்கே வந்து லியோ குயிங் வந்துடுறான். அவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன், உன் கல்டிவேஷனில் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ண தானே சொன்னேன், தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டு யோசிச்சான். என் காம்படிஷன் வரைக்கும் உன்னால் அடி வாங்காமல் இருக்க முடியாதா, தேவை இல்லாமல் இன்னொரு டைம் என் பிரதர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தேவையில்லாமல் இங்கேயே அடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன தைரியம் தான் சிவச்சன் மேலே கை வைப்போன்ட்டு நம்ம ஜியான் வராங்க. அங்கே அவங்கள பார்த்த உடனே உனக்குலாம் அல்லு. ஸோ ஹீரோன் கேட்குறான், என்னாச்சு லிட்டில் சிஸ்டர் வந்திருக்காருன்னா, டே நீ கொடுத்த பில்லு வந்து இதுவாகிடுச்சா அப்படின்னா, சரி ஒன்ட்டே அவனா புள்ளி பண்ணால் என்கிட்ட சொல்கிறான் தானே சொன்னேன் அப்படின்னா, இது ஒரு சின்ன பிரச்சனை நானே பார்த்து டே நீ உண்மையிலேயே வந்து ஹெல்ப் வேணான்னு நினைக்கிறியாடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு சொல்கிறானுங்க, சரி ஓகேப்பா நீங்கள் நடந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சிருங்க சீனியர், இந்த மாதிரி வந்து நாங்களும் கிளம்புறோன்ட்டு நைஸாக அவனுக்கு எஸ்கேப் ஆரம்பிச்சிடானுங்க. லின் பிரதரும் வந்து நானும் கிளம்புறப்போனா அவர் அங்கேருந்து ஓட. ஸோ நம்ம சிவாச்சனுக்கும் புரியுது ஏன் ஓடுறாருன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்கச்சக்க ஆளாக இருக்கும். உடனே வந்து ஜியோன்னு சொல்கிறாங்க, நானும் இங்கே தான்ப்பா அப்பப்போ போர் அடிச்சா கல்டிவேட் பண்ண வருவேன், இந்த இடம் நல்லாவே இருக்கும், நல்லா கல்டிவேட் பண்ணு, அப்போ தான் வந்து பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் நிறைய பில்லு எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து அவன் டோக்கனை வச்சுட்டு அவனை கல்டிவேஷனில் உட்கார வைக்க. ஸோ அந்த ஹார்ட் கோர் ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைத்தான் ஃபயர் பைத்தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஹீரோ உள்ளே வந்து சென்ஸ் பண்ணோடனே அதுக்கு வந்து திரும்பவும் வெறி பிடிச்ச மாதிரி ஆகுது. இன்னொரு ஹெவன்லி ஃபயரை வந்து கிட்ட பார்த்த உடனே அதனால் அந்த சீலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டைக்க ஆரம்பிக்குது. அந்த சீலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கொஞ்சமாக பிரேக் ஆரம்பிக்குது, ஒரு பக்கம் பிரேக் சங்கிலாம் வர. ஸோ அதனோட எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக தெரியுது. அந்த பக்கோடெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் வந்து எல்லா டிசிப்ளின்ஸும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோவுக்கு வந்து வெளியே கிளம்புறான். ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் தான் வந்து எல்லாமே சென்ஸ் ஆகுது. என்ன அப்படின்னா அவன் ஹெவன்லி ஃபயர் வச்சிருக்கிறதுனால அங்கே நடக்கிற ஒரு மாற்றம், அந்த அடியில் அந்த சீல் உடைச்சது எல்லாமே வந்து அவன் எனர்ஜியுமே அவனுக்கு எனர்ஜி வந்து இங்கே மாறுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. ஸோ ஒரு இடத்துல அவன் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து ஏதோ ஒட்டச்சிக்கிட்டு வர மாதிரி எனர்ஜி இருக்குது. ஸோ எல்டர்ஸ் எல்லாரும் வாங்க, இந்த சீலை வந்து ஒரு பக்கம் தான் உடஞ்சிருக்கு, நம்ம உட்காந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா எல்டர்ஸும் சேர்ந்து அந்த சீலை வந்து ஹீல் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து உள்ளே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த எல்டர் வந்து வராருங்க. ஸோ வந்து எல்லாரும் வெளியே வந்து நின்றுட்டுருக்க, நம்ம எல்டர் வந்து ஹீரோவும் வெளியே போய் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து வெளில வந்துடும். வெளில வந்து பார்க்கும்போது அந்த பக்கோடாவோட எனர்ஜி அந்த ஃப்ளக்சுவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹீரோக்கு மட்டும் புரியுது கண்டிப்பாக அந்த சீல் ப்ரோக் ஆகுது, இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹீல் பண்ணிருக்காங்க, இதனோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது நேரம் போக. ஸோ வந்து அப்படியே வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா அதனோட எனர்ஜி வந்து குறைய ஆரம்பிச்சு. ஹீரோ சொல்கிறான், மேலே கம்பேர் பண்ணும்போது குறைய ஆரம்பிச்சு. ஸோ வந்து சீலை ஹீல் பண்ணிட்டு பார்க்கணும் போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் எல்டர், நீ தானேப்பா சியோச்சேங் அப்படின்னா கிராண்ட் எல்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு, அம்மா எல்டர் நான் வணக்கம், நான் தான் வந்து டிசிப்ளின் சியோச்சேன் அப்படின்னா, நான் அம்மா இங்கே இருக்கிற கிராண்ட் எல்டர் அப்படின்ற மாதிரி சொன்னால், ஓ அப்படிங்களா சாரி எனக்கு தெரியாதுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு, இவர் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு யோசிக்கும் போதே அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட அந்த ஹெவன்லி ஃபயர் இருக்குது தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயசுலேயே வந்து ஹெவன்லி ஃபயரை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம்ப்பா, கண்டிப்பாக வருங்காலத்தில் நீ வந்து இந்த அகாடமியை கூட வந்து பார்த்துக்கிற சுச்சுவேஷன்லாம் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் எல்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவர் வந்து கேட்குறாரு, உன்னால் இங்கே நடக்கிறதுலாம் சென்ஸ் பண்ண முடியுது, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னா, அது வந்து அப்படின்னா எனக்கு தெரியும்ப்பா, ஹெவன்லி ஃபயர் வச்சுக்கிற எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணும், இங்கே நடக்கிற விஷயத்தை யாரையும் சொல்லக்கூடாதுன்னா கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் சியோச்சான், இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், கீழே சீலோட விஷயமும் சரி அந்த ஃபயர் பைத்தானை பற்றி ரகசியம் வெளியே போகாது இல்லைன்னா, தெரியும்ப்பா நீ வந்து ரொம்ப நல்ல பையனை வந்து தெரியும், எல்லாருமே உன்னை பற்றி நல்ல கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, எல்டர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்ததாக உன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஆர்ட் அண்ட் கோர் ஃப்ளேமை வந்து நீ தான் பார்த்துக்கிற மாதிரி வரும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான்.
அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, நானே வந்து எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணுறாங்க, தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம எல்டர் சொல்லிருப்பாரு இல்லைன்னு, இந்த மாதிரி வந்து 1 மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வரதுக்காக யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபீல் பண்ணுறதை பார்த்து நம்ம சியோச்சானா சும்மா இருப்பானா, தலைவனும் வந்து அங்கே இப்போ தாங்க அந்த சீன் வரும், நல்லா பாருங்கள். ஸோ வந்து கமிட்டடாக இருந்தீங்கன்னா ஓகே, சிங்கிளாக இருந்தால் கொஞ்சம் இந்த எபிசோட அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் நடந்துக்கும். ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவோட தோல் மேலே சாஞ்சிட்டு ஃபீல் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மாதிரி கவலைப்படாது இன்னர், நம்ம வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம், என் சின்ன வயசுலேருந்து நீ மட்டும் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, பிரதர் நான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கண்ணீர் விட்டு அழுவும்போது, ஸோ அந்த கண்ணீர் துளி வந்து ஹீரோ மேலே விழுவும். ஹீரோக்கும் சரி ஓகே பேச்சை மாற்றணுன்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே பாரு இந்த மாதிரி ஸ்டார் வந்து ஃபாலன் ஸ்டார் விழுது, இப்போ நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நடக்கும், இன்னும் கண்டிப்பாக வேண்டிக்கும் அப்படின்னு அவனை பேச்சை மாற்றி விட்டுறான். ஸோ வந்து அந்த ஸ்டாரை பார்க்குற 2 பேருக்குமே சந்தோஷம், 2 பேரும் வந்து வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இன்னும் நினைக்கிறாங்க, நான் வந்து உங்களை கண்டிப்பாக ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணணும் பிரதர், என் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட கழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரே பண்ணுறதுக்கு உடனே நம்ம தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான். இன்னும் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தாங்க அந்த 2 கிளிப்பு வருது. தலைவன் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏதாவது கிஃப்ட்டை கொடுக்குறான். மெடுசா வந்து செருப்பு வாங்கி கொடுத்து ஓகே பண்ணுவான். ஸோ நம்ம இன்னருக்கு கிளிப்பு கொடுக்குறான். அந்த சீன்லாம் எதிர்காலத்தில் வரும் பார்த்துக்கன்ட்டு. ஸோ இன்னரும் வந்து ஹீரோ கட்டிப்பிடிக்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி ரொமான்டிக்காக போகுது. ஸோ இந்த சீனை வந்து இங்கேயே முடிக்கிறாங்க கைஸ். ஸோ வந்து தலைவர் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தே ஒரு வேலை வச்சுருக்கான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னா ரேங்கிங் லிஸ்ட்டு. ஸோ நம்ம ஹீரோவை என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக வந்து நானுமே வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் டாப் 10 பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கால் 11 கிளம்பிச்சிட்டு ஓகே ரெடி ஆகிட்டேன், கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் நான் வெயிட் பண்ணிட்டுறேன், கண்டிப்பாக நான் சியோச்சான் டாப் 10க்குள்ளே வருவேன்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது கைஸ். ஸோ வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. ஸோ லைக் பண்ணலாம் லைக் போட்டுங்க, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரியுது. இப்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே கைஸ், பை 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 பை.